நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஆகஸ்ட் 25 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று கொடுத்துள்ள தினமும் ஒரு வாக்குத்தத்தம். இன்று கொடுத்துள்ள வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அப்படி நான் வரும்போது ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டே இரு. இந்த பூமியிலே கர்த்தரோடு இருப்பதற்கு சத்ருவுக்கு அவனுக்கு பிடிக்கவில்லை. தேவ மனிதர்களையும் அவன் எப்படியாவது அவன் வலைக்குள்ளே இழுத்து கொண்டு பாவம் செய்யும்படியாக அவனுடைய சேனைகளும் பூமிக்குள்ளே இருக்கிறது. தேவனும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக அவர் கிருபையின் காலத்திலே நமக்கு கிருபையாக இருக்கிறார். கடைசி காலத்தில் வந்துவிட்டோம். இயேசு சீடர்களுக்கு சொன்னது போல அந்த அடையாளங்கள் எல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதோ கதவின் நம்முடைய வீட்டு கதவின் ஓரத்திலே அவர் வந்துவிட்டார். இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அந்த என்னுடைய வசனத்தை பற்றி கொண்டு இருங்கள். நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள என்னுடைய வசனத்தை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நமக்காக ஒரு கிரீடம் வைத்திருக்கிறார். அவருடைய வசனத்தோடு இந்த பூமியில் இருக்க நாள் வரைக்கும் கடந்து போனோம் என்றால் நமக்கு அந்த கிரீடத்தையும் அந்த நித்திய ஜீவனையும் நமக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். இந்த பூமியிலே நாம் மரித்த பின்பு அவருடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ளவும் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளவும் அவர் கிருபை அளிக்க நல்ல